நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் சிறப்பு பார்வையாக நமது நீலமலை தொலைக்காட்சி அப்பப்போது சிறப்பு பார்வை என்று சிறப்பான நிகழ்ச்சிகளை நகர்வள பகுதியிலே தருவது வழக்கமாக இருக்கிறது. அதுபோல் இன்றைய சிறப்பு நகர்வள பகுதியிலே பார்வையாக சூர்யா தமிழ் திரை உலகத்தின் ஒரு மறுக்க முடியாத ஒரு வெற்றி நாயகனாக, நடிப்புக்கு ஒரு அரசனாக இந்த சூர்யா அவர்கள் விளங்கி வருகிறார். அன்றைக்கு மார்க்கண்டேயன் என்று அழைக்கப்பட்ட நடிகர் சிவகுமாருடைய மூத்த மைந்தனாக இருக்கின்ற திரு சூர்யா அவர்கள் ஏன் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், சூர்யா அவர்கள் திரைத்துறையிலே திரைப்படத்திலே நடிகராக அறிமுகமாகி இன்றைக்கு 27 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. அந்த சூர்யா அவர்கள் நடிப்பு என்றாலே என்னவென்று தெரியாமல் அவர் படித்து முடித்து ஒரு பனியன் கம்பெனியிலே பணியாற்றும் வேலைக்கு சேர்ந்து அங்கே பணியாற்றிருந்தார். அவர் திரை உலகமே எனக்கு வேண்டாம் என்று விலகி இருந்த காலம். அவர் தகப்பனார் பேசுகின்ற போது கூட, யாராவது அவரை திரைப்படத்தில் நடிப்ப வைப்பீர்களா என்று கேட்டால் அவன் தாயாரிடம் கூட அளந்துதான் பேசுவான். ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவான். அவன் எங்கே திரைப்படத்தில் நடிகனாக போகிறான் என்று சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட சூர்யா அவர்கள் இன்றைக்கு திரை உலகத்திலே நுழைந்து ஒரு மறுக்க முடியாத சாதனை படைத்த கதாநாயகனாக இன்றைக்கு 27 ஆண்டுகளை கடந்து விட்டார். நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தை 1997ஆம் ஆண்டு இதே நாளில்தான் செப்டம்பர் 6 வெளியானது. சூர்யா திரை உலகில் நுழைந்து 27 ஆண்டுகள் நிறைவு செய்து கொண்டாடும் விதமாக அவருடைய 2T என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சிறப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அவர் நடித்த திரைப்படங்களை பட்டியலிட்டு வீடியோவாக ரசிகர்களுக்கு தந்திருக்கிறது. அவர் முதலாக அவருடைய தோற்றத்தை பார்த்தால், நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தில் நடித்த இவர் வருங்காலத்தில் ஒரு பெரிய நடிகராக வருவாரா என்பது கேள்விக்கரையாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு இவர் ஒவ்வொரு படங்களாக நடித்து முன்னேறி கொண்டிருந்த காலம். நந்தா என்ற திரைப்படம் இயக்குனர் டைரக்டர் பாலா அவர்கள் சூர்யாவை பார்த்து, அவர் கண்களை பார்த்து, அவருடைய தோற்றத்தை பார்த்து, அந்த பேசும் கண்கள் நடிப்புக்கு ராஜாவாக இருக்கும் அந்த பேசும் கண்களை வைத்து ஒரு வித்தியாசமான நடிப்பை, கதாபாத்திரத்தை கொடுத்து இவரை நான் கொண்டு வருகிறேன் என்று நந்தா என்ற திரைப்படத்திலே நடிக்க வைத்தார். அதில் வித்தியாசமான நடிப்பை நாம் நந்தா திரைப்படத்திலே சூர்யாவை பார்த்திருப்போம். அதை அடுத்து பிதாமகன், இதே பாலா அவர்கள் இயக்கிய திரைப்படம். கலகலப்பான ஒரு நடிகராக, நகைச்சுவை கலந்த ஒரு கதாநாயகனாக, வெகுளித்தனம், வேடிக்கை என்று கலக்கியிருப்பார் பிதாமகனில். இவருடைய நடிப்பு அந்த படத்தில் முருகதாஸ் அவர்கள் டைரக்ஷன் செய்த இயக்கத்தில் கஜினி என்ற ஒரு திரைப்படம் சூர்யாவுடைய திரை உலகத்தில் ஒரு டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவார்களே, அந்த டர்னிங் பாயிண்டாக அமைந்த இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சஞ்சய் ராமசாமி என்ற கோடீஸ்வரர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். 2 மாறுபட்ட வேடங்கள். அந்த 2 மாறுபட்ட வேடங்களையும் அழகாக, அற்புதமாக செய்திருப்பார் சூர்யா. அதுவும் இவருக்கு ஒரு வெற்றி திரைப்படம். சூர்யாவுக்கு இன்னொரு வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம். ஒரு முறை சூர்யாவை வைத்து படத்தை இயக்கினால் அந்த இயக்குனர் மீண்டும் சூர்யாவை வைத்து படம் இயக்க
அவர் வருவார், அவர் தேடுவார். அந்த அளவுக்கு இயக்குனருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் சூர்யா. இந்த முருகதாஸ் அவர்கள் இயக்கிய கஜினி என்ற படம் வெற்றி படமாக அமைந்தது. முருகதாஸ் அவர்களுக்கும் சூர்யாவுக்கும் அதே கூட்டணி ஏழாம் அறிவு. ஏழாம் அறிவு என்ற ஒரு திரைப்படம். இந்த ஏழாம் அறிவு திரைப்படம் ஒரு வித்தியாசமான கதை அம்சத்தோடு வெளிவந்த திரைப்படம். இதிலும் மாறுபட்ட 2 வேடங்களிலே நடித்திருப்பார். மர்மக்களை அறிந்த ஒரு வேடம், அதன் தோற்றம் ஒரு சாமியாரை போல, ஒரு ஞானியை போல இருக்கும். அந்த தோற்றத்திலும் சூர்யா. அதனை அடுத்து வேடிக்கை வினோதம் கொண்ட ஒரு கதாநாயகன் வேடம். அந்த வேடத்தையும் ஏற்று சூர்யா கலக்கி இருப்பார். எப்படி அந்த திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்து அவருடைய திரைப்பட வரிசையிலே இது ஒரு வெற்றி படமாக குவிந்தது. ஹரி என்ற ஒரு வெற்றிகரமான இயக்குனர் சிறப்பாக ஒரு கதையை அம்சத்தை கொண்டு வந்து அதை பல திருப்பு முனைகளை அமைத்து சண்டை காட்சிகளை அதிகமாக புகுத்தி ஒரு வெற்றி படமாக ஆக்குவதிலே ஹரி வல்லவர். அந்த ஹரி இயக்கிய திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு வெற்றி படம். சிங்கம். இந்த சிங்கம் போல் கர்ச்சித்து, சிங்கம் போல் உருமி, சிங்கம் போல் நடித்திருப்பார் சூர்யா. இந்த சிங்கம் திரைப்படத்தை ஹரி அவர்கள் பல சண்டை காட்சிகளை புதுமையாக புகழ்த்தி இதை ஒரு கமர்சியல் என்று சொல்வார்களே, அந்த கமர்சியல் திரைப்படமாக கொண்டு வந்து பல திருப்பு முனைகள் அமைத்து வெற்றி படமாக ஆக்கியிருப்பார். இதில் சூர்யாவுடைய நடிப்பும் பேசப்பட்டது, சொல்லப்பட்டது. இவர் ஒரு கமர்சியல் படத்திற்கு கதாநாயகனாக நடிப்பதற்கு தகுதி பெற்று விட்டார் என்று பாராட்டப்பட்டது. அந்த சிங்கம் திரைப்படம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று பல பாகங்களாக வந்து அத்தனையும் வெற்றி பெற்றது. ஹரியும் சூர்யாவுடைய கூட்டணி என்று சொன்னால் இதை மறுப்பதற்கு இல்லை. சூர்யா சிவக்குமாரின் புதல்வன். ஆனால் சிவக்குமாரனுடைய நடிப்பை இவரிடத்தில் காண முடியாது. சூர்யாவிடம் எம்ஜிஆரை காணலாம், சூர்யாவிடம் சிவாஜி கணேசனை காணலாம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை காணலாம், மக்கள் திலகம் எம்ஜிஆரை காணலாம். எம்ஜிஆரை போல சிங்கம் 2, சிங்கம் 1 என்று அந்த திரைப்படத்தில் தன்னுடைய ஆக்ஷன் நடிப்பை காண்பித்திருப்பார். ஜெய் பீம். இந்த ஜெய் பீம் திரைப்படத்தில் ஒரு துப்பறியும் நாவலை போல இந்த கதை போய் கொண்டிருக்கும். இந்த துப்பறியும் நாவலை போல இந்த கதையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போல அமைதியாக அழகாக நடித்திருப்பார் சூர்யா. இந்த சூர்யாவுடைய நடிப்பு அந்த திரைப்படத்தில், ஜெய் பீம் திரைப்படத்தில் பேசப்பட்டது, போற்றப்பட்டது என்று கூட சொல்லலாம். இதை போல நகைச்சுவையிலும் விட்டவர் அல்ல. நகைச்சுவை நடிப்பும் கைவந்த கலை என்று சூர்யா பல திரைப்படங்களிலே காண்பித்திருக்கிறார். அதில் KS ரவிக்குமார் இயக்கத்திலே வெளிவந்த ஆதவன் திரைப்படம். இந்த ஆதவன் திரைப்படத்தில் கன்னடத்து கட்டழகி, அபிநய சரஸ்வதி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற சரோஜா தேவியோடு இன்னும் பல நடிகர்களோடு இணைந்து நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். நடனம், சமையல், பாடல் என்று எல்லாமே எனக்கு தெரியும் என்ற ஒரு காட்சியிலே பல்வேறு கோணங்களிலே நடித்திருப்பார். இதில் நகைச்சுவை மன்னன் வடிவேலோடு அவர்களை சொல்லி அவருடைய நடிப்பு ஆற்றல் திறமையை முடிந்த அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் 110 சொல்லி இருக்கிறோம். இன்னும் 90 இருக்கிறது. வருங்காலத்தில் அவரை பற்றியும் அவர் நடிப்பை பற்றியும் ஒரு சர்வே செய்வோம் என்று தெரிவித்து இதை நேர்த்தியாக இந்த நகர்வள பகுதிக்கு இந்த 27 ஆண்டுகளை கொண்டு வரலாம் என்று ஒரு ஆலோசனை வழங்கிய திரு தம்பி பிரசாத் அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக இதை எப்படி தொகுத்து அழகாக வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு தொகுத்து வழங்கிய அவருக்கும் பாராட்டை தெரிவித்து நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கும், நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் நேயர்களுக்கும் சூர்யா நடித்த சில படங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம்.
அதில் சூர்யா நடித்த திரைப்படத்திலேயே உங்களுக்கு பிடித்த படங்கள் என்ன? வரிசைப்படுத்துங்கள். நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கமாண்ட் கருத்துக்களை பரிமாறுங்கள். நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள் என்று நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் நேயர்களுக்கும் தெரிவித்து, இதுவரை நீங்கள் நீலமலை தொலைக்காட்சி NMTV அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்றும், உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா, உங்கள் வீடுகளில் நீலமலை தொலைக்காட்சி வரவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகள் உள்ளூர் செய்திகளையும் தந்து கொண்டிருக்கின்ற உன்னதமான ஒரு தொலைக்காட்சி பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள் அன்போடு. நீங்கள் நீலமலை தொலைக்காட்சிக்கும் பணம் கட்டித்தான், நீலமலை தொலைக்காட்சிக்கு கேபிள் டிவிக்கு பணம் கட்டித்தான் நீங்கள் உங்கள் இல்லத்திலே கேபிள் டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று சொல்லி நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்